எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 36வது வசனம். நீ நீ உன் வழியை மாற்றி மாற்றி வாசிங்க பார்ப்போம். நீ உன் வழியை மாற்றி மாற்றி, நல்ல ஒரு வார்த்தை இல்லையா? மாற்றி மாற்றி, மாற்றின்னு கூட சொல்லலை, மாற்றி மாற்றி. அப்போ ஒரு தடவை இல்லை, பல தடவை மாற்றுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. மாற்றின்னு சொன்னால் சரி, ஒரு தடவைன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது எத்தனை தடவை மாற்றணும்? எண்ணில் அடங்காத தடவை மாற்றணும். அதனால தான் கர்த்தர் வெறுப்பு கொண்டு வேதனை கொண்டு அவர் 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 வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. ஆமென். இந்த ஜனங்களை எல்லாம் அழிச்சு போட்டால் அவருடைய சாயல் எல்லாம் அழிஞ்சு போவேன்னு மனவேதனையோடு ஏதாவது 1-2வது தப்புனா தப்புட்டுன்னு எரிச்சலோடு பேசுகிற வார்த்தை இது. ஆமென். வாசிங்க இருக்க கூட. நீ உன் வழியை மாற்றி 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 அவ்வளவாய் எவ்வளவாய் இல்லையா, எவ்வளவாய் விலகி போகிறது என்ன? ஒரு காலத்தில் நீ வெட்கப்பட்டு சாபம் மிகுதியாய் இருந்தது போல இனி நீ உன்னுடைய இருதயத்தை மாற்றி மாற்றி ஆண்டவரை விட்டு விலகி போகுவாயானால் இனி அந்த எகிப்தியன், அதாவது எகிப்தின் அடிமைதனத்தில் சாபம் உன்னை வந்து சூழ்ந்து கொள்ளும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. யாரை பார்த்து சொல்லுகிறார் இந்த வார்த்தை? யாரை பார்த்து சொல்லுகிறார்? நீ உன்னை என்னது உன் வழியை மாற்றி மாற்றி எந்த மட்டும் விலகி போகிறாய்? அப்படி போனா எகிப்தின் அடிமைதனத்தினால் நீ சீர்கட்டு போவாய், நீ அடிமைதனத்தினால் விழுந்து போவாய் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீ என்று சொன்ன வார்த்தை யாரு? ஆமென். அதுதான் நீன்னா யாரு? நீன்னா யாரு? வாசி எரேமியா 31வது அதிகாரம் 22வது வசனம். நேற்று வாசித்தது தான். சீர்கெட்டு போன குமாரத்தியே யாரு? ஆண்டவருக்கு பிள்ளைய. குமாரத்தி இல்லைங்க குமாரன். ஆண்டவர் ஒரு பிள்ளைய பார்த்து சொல்லுகிறார். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்? அப்ப உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார். ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறந்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவதற்காக அவருடைய உடன்படிக்கை செய்தவங்க எல்லாம் யாரு? அவருடைய குமாரரும் அவரு குமாரத்திகளும். இப்ப பாருங்க, ஆண்டவராகிய தேவன் நீ எந்த மட்டும் மாற்றி அல்ல, நீ வாசிங்க பார்ப்போம். நீ உன் வழியை மாற்றி மாற்றி எந்த மட்டும் விலகி போவாய்? போகிறதுனால் எகிப்தின் அடிமைதனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வருகிற பாடு உனக்கு வரும். அப்ப நீன்னு யாரை சொன்னார்? அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாசி 22. சீர்கட்டு போன அவருடைய பிள்ளைகளா? அப்ப நீங்க சீர்கட்டு போனவியலா இல்ல அவருடைய பிள்ளைகளா? சீர்கட்டு போவாதவிய மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எந்த மட்டும் வழியை மாற்றி பார்ப்போம். நீ வழியை மாற்றி மாற்றி எந்த மட்டும் விலகி போவாய்? எகிப்தின் அடிமைதனத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகிற பாடு உனக்கு வராதோ? நீ என்றால் யாரை பார்த்து சொல்லுகிறார்? அவருடைய பிள்ளைகளை பார்த்து தான் சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிறவர்களை அல்ல, உலகத்தின் சூழ்நிலையில் இருக்கிறவர்களை அல்ல, உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களை அல்ல. உடன்படிக்கை என்கிற மூழ்கிய ஞானஸ்தானத்தை எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் பிராமிஸ் பண்ணின உங்களை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கெட்ட என்னுடைய ஜனம், சீர்கெட்ட ஜனம். வாசி, என்னுடைய ஜனம் சீர்கெட்ட ஜனம். வாசி,
சீர்கட்டு போன குமாரரே குமாரத்தியே, நீ எந்த மட்டும் விலகி திரிவாய்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை செய்வார். ஒரு புதுமை என்னன்னு நான் விளக்கம் தரல. அவருடைய கிரியைக்கு தக்கபடி புதுமை. ஆண்டவருடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு நன்மையின் புதுமை. ஆண்டவருடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யாதவர்களுக்கு தீமையின் புதுமை. அதான் நேற்று சொல்லாம அப்படியே விட்டுட்டேன். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுடைய கிரியை அவனுக்கு கையில் தான் இருக்கு. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், வலது கையில் ஆசீர்வாதத்தையும் இடது கையில் சாபத்தையும் வைத்திருக்கிறேன் என்று. வலது கை தளர்ந்து போய் இடது கை ஓங்கி கொண்டிருக்கிறது. இன்று கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற கிறிஸ்தவ ஜனங்களுக்கு சாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக இடது கை ஓங்கி கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக வலது கை தாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை கர்த்தர் என்ன என்று சொல்வார்? சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளை. ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் அழைத்தது ஒரு நோக்கம். நீ ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம். எனக்கு ஆபீஸில் என்னுடைய அதிகாரி என்ன சொல்லுவோம்மா, டிஆர் நெருக்கடி உண்டு பண்ணி விட்டான், அதனால் எனக்கு வர முடியாத. டிஆரை விட பெரியவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு தான் உடன்படிக்கை செய்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆபிரகாம் கூட அவ்வளவு விசுவாசத்தின் தந்தை, பரதேசியின் மடி என்று சொல்லக்கூடிய அந்த ஆபிரகாமை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்ற வாஞ்சையா இருந்தால் கண்டான். ஆபிரகாமுக்கும் தேவனாயிருக்கிற, யாக்கோபுக்கும் தேவனாயிருக்கிற, நோவாவுக்கும் தேவனாயிருக்கிற, ஏனோக்குக்கும் தேவனாயிருக்கிற, மில்கிசதேக்குக்கும் தேவனாயிருக்கிற, ஆதாமுக்கும் தேவனாயிருக்கிற உன்னத இயேசு நம்மோடு செய்த உடன்படிக்கை என்று மறந்துவிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க 2 கரங்களையும் உசத்தி 3 அல்லேலூயா சொல்லலாமே. புரியாதவர்கள் இருப்பீர்களானா 2 கரங்களை உசத்தி 3 அல்லேலூயா சொல்லலாமே. எங்க புரியுதோ புரியலையோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பணத்தை உண்மையா சொல்றேன், கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அந்த பணம் சாபத்தீடான பணம். விக்கிரக ஆராதனை செய்தது கொத்த பாவத்தை செய்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் படைக்கிறது. நான் வேண்டியிருக்கேன், எம்ப பாசம் கூட இருந்தா 2 திட்டுறேன். பாசம் கொஞ்சம் குறைவா இருந்தா சிரிச்சிட்டு வேண்டி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நீர் தான் இதுக்கு சாட்சி, உமது பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நான் வாங்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ மாற்றி வாசி பார்ப்போம் 36. நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? ஒரு தீர்மானம் பண்ணினா தீர்மானத்தில் ரைட்டா இருக்கணும். அதுதான் பஞ்சுவாலிட்டின்னு நமக்கு ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு, அப்படிதானே? தீர்மானத்தில் ரைட்டா இருக்குது என்ன? பஞ்சுவாலிட்டி. ஒரு கொள்கை எடுத்தா, ஒரு முடிவு எடுத்தா அதில் பஞ்சுவாலிட்டி இல்லையா? 1 மணிக்கு சாப்பிடணும்னா 1 மணிக்கு சாப்பிடணும். ஒரு நாள் 3 மணிக்கும் ஒரு நாள் 12 மணிக்கும் சாப்பிட்டா என்ன வரும்? அல்சர் வரும். அப்போ பஞ்சுவாலிட்டி, கீழ்ப்படிதல், ரைட்டா இருக்கு. ஒரு ஆண்டவரோடு ஒரு முடிவை செய்தால் அதில் பஞ்சுவாலிட்டியில் கரெக்ட் இல்லாதவர்கள் 100க்கு 100 சொல்றேன், நீ நகைக்களத்து தசமபாகத்தை கொடு, இல்லை உன் சொத்து அத்திரியம் கொடு, உன் சரீரத்தை வெட்டி சதைய கொடு, ஆண்டவருக்கு பரலோகத்துக்கு போக முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் போக முடியாது. உன் சரீரத்தை அப்படியே ஆண்டவருக்கு ஜீவ பலியா கொடு. நோ, அந்த பலியில உள் அர்த்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதைய, அதாவது சரீரத்தை சுட்டெரிச்ச கொடுத்த, இப்படி ஒரு வசனம் உண்டு இல்ல, ரோமர்ல உண்டுன்னு நினைக்க, எடுத்தா மட்டும் வாசிங்க. உன் சரீரத்தை சுட்டு
சுட்டு எரிச்ச கொடுத்தாலும் கர்த்தரோடு வைச்சிருக்கிற உடன்படிக்கை அன்பு உனக்கு இல்லாவிட்டால் அந்தோ பரிதாபம். சொல்லி வாசி. 13:3. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை உனட்ட தெய்வீக அன்பு இல்லைன்னா அத்திரியும் வேஸ்ட். மாயையான அன்பு அல்ல, மாயமற்ற அன்பு. அதுதான் இயேசுவோடு உடன்படிக்கை செய்ததில் நீ ரைட்டா இருக்கணும். இல்லாவிட்டால் அத்தனையும் வேஸ்ட். ஆண்டவருடைய உடன்படிக்கையின் மேல உனக்கு அன்பு இல்லாவிட்டால் நிச்சயமாக சொல்லுகிறேன், 100க்கு 100 நான் அவருடைய வருகையில விழுந்து போவோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உலகத்தின் பெருக்கம் வேணுமானால் ஆண்டவரை வழிபடு. ஆண்டவர் உனக்கு உலகத்தின் பெருக்கம், ஜீவாம்சத்தின் பெருக்கம், ஆடுகளின் பெருக்கம், வருமானத்தின் பெருக்கம் இல்லை ஏதாவது ஒரு பெருக்கத்தை நீ அடைய வேண்டும் என்ற சிந்தனையில் இருப்பாயனால் நிச்சயமா பெருக்கப்படும். ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாமல் விழுந்து போவ. இதில் எந்த மாற்றும் இல்லை. நான் சிறுபிள்ளத்தனமாய் உங்கள்கிட்ட பேசல, முதிர்ந்த அனுபவத்தோடு பேசுகிறேன். உங்களோடு ஒரு காரியத்தை எச்சரிக்கும் போது, உங்களோடு ஒரு காரியத்தை எதிர்த்து பேசும்போது சிறுபிள்ளத்தனமாய் பேசுகிறேன் என்று எடுத்து விடாதீர்கள். முதிர்ந்த ஆண்டவருடைய அனுபவத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையோடு பேசுகிறேன் என்பதை எப்பொழுது நீங்கள் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதுவரைக்கும் நல்லா இருப்பீர்கள். ஏற்றுக்கொள்ளாமல் நிர்விசாரம் வருகிறதோ அப்பொழுதே நீங்கள் விழுந்து போவதற்கு முதப்படி. அதுக்கு முன்னாலே 2-3 படி விழுந்தாச்சுன்னு அர்த்தம். யோசித்து பார்க்க வேண்டிய சிந்தனை உள்ளவர்கள். எதற்காக வந்திருக்கிறோம் இந்த நாள்? என் ராபோஜன பந்தி எனக்கு ஒருக்கா தந்தது போல, நான் ஒருக்கா 1-2 வருஷம் 1 வருஷமா என்னதோ நான் புசித்தது போல உங்களுக்கும் தந்திருக்கலாமே. பக்கத்தில் குடிகாரம் இருப்பான், பக்கத்தில் சுமல் வீடி சுமர் வரும். இதெல்லாம் இருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆராதனை நடத்தி உங்களை விட்டுருக்கலாமே, நீங்களும் போயிருக்கலாமே. இந்த சுத்திகரிப்பில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சுத்திகரிப்பு அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய ராபோஜன பந்தியில் 3 நாள் இருக்க வேண்டிய 3 மணிக்கூர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும், சரீரத்துக்கு அடையாளமாக வச்சிருக்கிற அப்பத்தையும், இரத்தத்துக்கு அடையாளமாக வச்சிருக்கிற ரசத்தையும் குடிச்சிட்டு 10 நிமிஷத்தில் போயிடலாமே. எதற்கு இந்த பாடு? எதற்கு இந்த உபத்திரவம்? இதையெல்லாம் செய்துவிட்டு நீ ஆண்டவருடைய காரியங்களில் நீ செய்து கொடுத்த பொருத்தனையில் பஞ்சுவாலிட்டி கரெக்ட் இல்லாமல் இருந்தால் நீ விழுந்து போவ. நம்ம அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சுலமித்யாள் தூக்கத்தில் ஆண்டவரை விட்டு விலகி இருந்தால். சிந்திச்சு பாருங்கள் அவருடைய சூழ்நிலை. உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்க கதையை சொல்லித்தாரேன். வசனத்தை எடுத்தவர்கள் அந்த ஒரு வசனத்தையும் வாசிங்க பார்ப்போம். உன்னத பாட்டு 5:2 வாசி. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, நான் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே கதவை திற, பனியினாலும் என்றார். சரி, அப்படியே போனா அவர் கடைசியில் கதவை திறந்து பார்க்கிறார். அங்கு இயேசு இல்லை. ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரை துதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த சூலமித்யாள் தன்னுடைய சரீரத்தை ஒரு நாள், இந்த 124 நாடு பகுதி நாடு, 62 நாடு, இந்த 62 நாளையும் உனக்கு தருகிறேன் என்று சாலோமன் கேட்கிறான். சூலமித்யாளுடைய அழகில் மயங்கினவனாய் சூலமித்யாள் சொல்லால், நோ, என் நேசருக்காக, இந்த ஆவி ஆத்தும சரீரம் நேசருக்காக, என் சரீர நேசருக்காக திருமணம் பண்ணாமல் கன்னி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த சூலமித்யாள் ஒரு நாள் தூக்கத்தில் இதயம் விழித்திருந்து சிந்தனை வேற சிந்தி கொண்டே இருந்தாளாம். அந்த நேரத்தில் கர்த்தருடைய இதுதான், நீ கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு
பஞ்சுவாலிட்டி கரெக்டாக இல்லாமல் இருந்தால் விழுந்து போவேன்னு சொல்வதற்கு காரணம் இதுதான். அவ்வளவு வைராக்கியமாக 124 நாடினுடைய பகுதி நாட உனக்கு எழுதி வைக்கிறேன் என்று சொன்ன பிறகும், நீ இன்னும் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன பிறகும், ராஜரீகமாக அந்த அலங்கரிப்பை அவளுக்கு செய்து முடித்த பிறகும் அவள் கௌரவமற்றவளாய் இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த இந்த சூலாமத்தியாளுடைய வாழ்க்கை சற்று சிந்தித்து பார்ப்போமானால், இயேசு வருகிறார். தூக்கத்தில் கூட பஞ்சுவாலிட்டி ரைட் இல்லாமல் நான் வீட்டுக்கு சுவருக்குள்ளே இருக்கிறேன் என்று ஆண்டவரை பார்த்து, ஆண்டவருடைய பிள்ளை பார்த்து சொல்லுகிறது எவ்வளவு வேதனையான காரியம். சிந்தித்து பாருங்கள். சூலாமதி தூக்கத்தில் ஞாபகத்தில் அவர் ஆண்டவரோடு இல்லாத இருந்த அந்த நேரத்தில் வருகிறார். எப்போ வருவார்? அதிகாலையில் வந்து தட்டும்போது அவர் சொல்றார், என்னுடைய காலில் பாதரட்சை இல்லை, ஐயோ உம்மை பற்றின சுவிசேஷம் என்னட்ட இல்லை, ஐயோ நான் இரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதவளாய் படுத்திருக்கிறேன், நிர்வாணமாய் படுத்திருக்கிறேன், இதெல்லாம் எடுத்து கட்டிட்டு வாரேன்னு சொல்லி அவர் வந்து கூப்பிடுகிறார். வெண்புறாவே, என் செல்லமே, இந்த பாருங்க, சீயோன் குமாரத்தியே, என்னுடைய குமாரனே, என்னுடைய குமாரியத்தியே, நீ சீர்கட்டு போனேன்னு சொல்லக்கு முன்ன அவர் சொல்லுறார், என்னுடைய குமாரனே, என்னுடைய குமாரத்தி. அப்ப சொல்றார், சுலமதியே, எனக்காக வைராக்கியமாக இருந்தவளே, பஞ்சுவாலிட்டியில் கரெக்ட் இல்லை. ஆண்டவர் வரும்போது அவளுடைய பஞ்சுவாலிட்டி, அவளுடைய கீழ்ப்படிதல் அத்தவளாக இருந்தால் கதவை துறக்கிறார். நேசர் போய்விட்டார், இவ போறா, தேசரை தேடி தேடி ஓடுகிறா. இவருடைய வஸ்திரம் கிழிக்கப்படுகிறது, அடிக்கப்படுகிறார்கள், பைத்தியக்காரியை போல அலைந்தார்கள். இதுதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் கொடுக்காமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே உலக காரியங்களை மிதந்து விட்டு ஒரு பைத்தியக்கார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பைத்தியம் இல்லை, கிறிஸ்தவ பேர் கொண்டு பைத்தியம், உலக பைத்தியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த மட்டும் மாறி மாறி எந்த மட்டும் மனசை மாற்ற. வாசி 36 எரேமியா 2:36 எடுத்தவே வாசிங்க. நீ உன் வழியை மாற்றி மாற்றி எவ்வளவாய் விலகி போவாய். நீ எகிப்தின் அடிமை தினத்தில் இருந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட வியாதனையும் துக்கமும் நீ படாமல் இருப்பாயோ என்று கேட்கிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? அவருடைய குமாரத்தையும் குமாரனையும் பார்த்து சொல்லுகிறார், சீர்கட்டு போனீர்கள் என்று. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 21 முதல் 24 வரை. 21 வாசிங்கள் பார்ப்போம். இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் ஸ்துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவராகிய தேவன் 21 மட்டும், 22 வாசிக்க சொல்லும்போது 22 சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்ம திருச்சபை பார்த்து சொல்லுகிறார், அவருக்கென்று தேர்ந்தெடுத்த ஜனம். யாருக்கென்று தேர்ந்தெடுத்தது? இயேசுவுக்கென்று தேர்ந்தெடுத்த ஜனம் நீயும் நானும். ஆண்டவருடைய துதியை நம்ம சொல்லி வருவோமாம். அவருடைய விசுவாசத்தின் அடையாளத்தை பாருங்கள். 21 ஒருக்கா கூட வாசி. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதியை என்ன செய்வார்களா? சொல்லி வருவார்கள். அவர் நம்ம திருச்சபையை குறித்த நம்பிக்கையின் நட்சத்திரமாக நம்மை நினைத்து சொல்லுகிற வார்த்தை. எத்தனையோ சபைகள் இருக்கு, எத்தனையோ ஆராதனைகள் நடக்கு. இந்த ஆராதனையும் இந்த சபைகளும் இருக்கிற மத்தியில் கர்த்தருக்கென்று ஒரு சிறு கூட்டத்தை அவர் வேறு பிரித்து கொண்டு வைத்தது நோக்கம் அவரை ஆராதிப்பதற்கு. நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்?
யோசித்து பாருங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. யாக்கோபு யாரு? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபு என்றும் பேர் சொல்லப்பட்ட யாக்கோபின் சந்ததியாகிய உன்னை பேர் சொல்லி அழைத்து இந்த தெரிந்து கொண்ட இந்த சபையில கொண்டு வைத்து பேர் சொல்லி அழைத்த நீ, அதுதான் 36 சொன்னது. நீ இதுதான் இப்ப சொல்லுகிறார் பாருங்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ அவருடைய பிள்ளையாகிய நீ, அவருடைய சீயோன் குமாரத்தியாகிய நீ, சீயோன் குமாரனாகிய நீ பரலோகத்துக்கு போவதற்காக தன் ஆவி ஆத்தும சரீரத்தை ஒடுக்க வைத்து அர்ப்பணிக்க வைத்து உடன்படிக்கையை தந்த அதே இயேசு கிறிஸ்துவோடு செய்த உடன்படிக்கையை நீ ஞாபகப்படுத்தாமல் நீ செய்து கொண்டிருக்கிற உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் யாக்கோபே, என்னுடைய பிள்ளையே, நான் தெரிந்து கொண்ட தேவ பிள்ளையே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். என்ன, மாசந்தோறும் திருவிருந்தில் இருக்கதான் செய்கிறோம். அப்பொழுது ஆண்டவரே என்று கண்ணீர் விட்டு நாங்கள் திருவிருந்து அட்டெண்ட் பண்ணுகிறோம். சலித்து போகிறதாம். ஆதியில் கொண்ட மேன்மையை விட்டுவிட்டு குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருப்பதற்காக கர்த்தர் இந்த சபையை தெரிந்தெடுக்கல. ஆண்டவரை துதி செலுத்தாமல் இருப்பதற்கு தெரிந்து கொள்ளல. ஆண்டவரை ஆராதிக்காமல் இருப்பதற்கு தெரிந்து கொள்ளல. எப்பொழுதும் ஆண்டவருடைய துதியை நீ சொல்லிக் கொண்டிருப்பதற்காக இந்த ஜனத்தை கர்த்தர் மீட்டெடுத்தார். மீட்டெடுத்து அவருடைய பந்தியில் கை போடுவதற்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் சிந்தித்து பாருங்கள். எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தோம்? நான் நரகத்துக்கு போய் கிட்டத்தட்ட 12-13 வருஷம் ஆயிருக்கணும். 44-15 வருஷம் ஆயிருக்கணும், முடிஞ்சிருக்கணும். 15 பரண்டல் உலகத்தில் நடந்திருக்கும். 15 நாளும் பத்தியம் முழுத்திரியும் கொளுத்து வச்சு ஆரம் வேண்டி போட்டிருப்பாங்க. நித்தியத்தில், அதாவது நித்திய அக்கினியிலே போய் பங்கடைஞ்சு 15 வருஷமா இருக்கணும். என்னை போலதான் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே நரகத்துக்கு போகக்கூடிய அந்த கடைசி சமயத்தில் கர்த்தர் உங்களை கூட்டிக் கொண்டு சேர்த்திருக்கிறார். எதற்காக? பாதாள குழியில் அகப்பட வேண்டிய ஒன்றை நித்திய ஜீவனுக்குள் போவதற்காக, ஒரு திருமணத்தின் மூலமாக, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு சூழ்நிலையாக கர்த்தர் இந்த சபையிலே கொண்டு சேர்த்திருக்கிறார் என்றால் உன்னை பாதுகாப்பதற்காக மட்டும்தான். சிந்தித்து பாருங்கள். ஆனால் யாக்கோபோ, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். இடையில ஒரு வசனம் இருக்கு. ஆண்டவராகிய தேவன் ஊழியக்காரன் சொல்லுகிறார், அவன் கொழுத்து சலுக்கும்படி ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொடு என்று சொல்லி இருக்கிறார். இவனும் கொழுத்து தின்னி சலிஞ்சு போய் ஆண்டவரை விட்டு விலகி நாசமா போகிறானா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்களை பல விதத்தில் கர்த்தர் விளைவிக்கிறார். பலவிதம் ஆசீர்வாதத்தை தந்து விளைவிக்கிறார், வறுமையை கொடுத்து விளைவிக்கிறார், வேதனையை கொடுத்து விளைவிக்கிறார், நோயை கொடுத்து விளைவிக்கிறார். இந்த 10வது வாதையை போல, 10வது முறுமுறுப்பை போல ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறவர்களுக்கு காடை இறைச்சியை தின்னி கொழுக்க வச்சு அவர்களை நிர்மூலமாக்கினது போல ஊழியக்காரன் சொல்லுகிறார், நீ கூட அவனை கொழுத்த ஆகாரத்தினால் கொழுத்து அதை அவன் சலுக்கும்படியாக. அதாவது வேதம் எடுத்தீங்களா? எடுக்கலையா?
3 தீர்க்கதரிசிக்குள்ள இருக்கும். ஏசாயா, எரேமியா, எசேக்கியா. அப்படி கொழுக்க வைன்னு சொல்றார். சிந்தித்து பாருங்கள். அவர் ஒரு மனுஷனை கீழே விழ வைப்பதற்கு அவனுடைய போக்கு சரியில்லை, அவனுடைய வருத்து சரியில்லை, என்னை துதித்து கொண்டிருக்கல, ஆண்டவர் நான் என்னோடு செய்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியல்ல, இந்த சபைக்கு உங்களுக்கு சபைக்கு வைத்திருக்கிற அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படியல்ல என்கிறதை மனதில் வைத்து அவர்களை பல வழியில கீழே விழ வைக்கிறார். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். உனக்கு எந்த வழி தந்திருக்கிறார் என்பதை நீ ஆலோசித்துக்கொள், நீ யோசித்துக்கொள். 23, உன் ஆடுகளை தகன பலியாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளினாலே என்னை கனம் பண்ணவும் இல்லை, காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தவும் இல்லை. இந்த முதல்ல சொன்ன ரெண்டையும் காணிக்கைன்னு நினைச்சிடப்படாது. முதல்ல சொன்னது ரெண்டும் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிறது, பழைய ஏற்பாட்டு முறையின்படி பலி செலுத்துகிறது. இந்த நம்முடைய புதிய ஏற்பாட்டு முறைப்படி கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிறது. உன் ஆடுகளை தகன பலியாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் சம்பாத்தியத்தை குறைத்து கொண்டு நீ என்னை ஆராதிக்கவில்லை, உன் பலிகளினாலே என்னை கனம் பண்ணவும் இல்லை, திருச்சபை ஒழுங்கும்படி நீ என்னை ஆராதித்து என்னை கனம் பண்ணவும் இல்லை, உங்கள்கிட்ட காணிக்கைக்காக சங்கடப்படுத்தவும் இல்லை. அழகா பேசுகிறார். நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். ஏனென்றால் ஆண்டவருக்கு நீ ஆராதனை செலுத்தவில்லை, ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை நீ துதிக்கல, நீ உலகத்திலே மாய்ந்து கொண்டிருந்தா, இந்த உலகத்தின் வருமானத்தை வைத்து நான் உன்னிட காணிக்க கேட்கல, அந்த பணத்தில் எனக்கு தூபம் காட்ட உனக்கு அனுமதியும் தரல. பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் நீ ஆவிக்குரிய அர்த்தமா எடுத்தால் இதுதான். ஆண்டவருக்கு நீ ஆராதனை செலுத்தவும் இல்லை, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலியை செலுத்தி கனப்படுத்தவில்லை, அதனால கர்த்தர் உன் காணிக்கையினால உன்னை வருத்தப்படுத்தவும் இல்லை. நீ ஆலயத்தில் தூபம் காட்டுவதற்காக, ஆலயத்தில் ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதனை செய்வதற்கான செலவுக்காக உன்னிடம் பணம் கேட்கவும் இல்லை. என்னை கேட்கிறதே உடைய பிள்ளைகளே, சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு மாசமும் ஊழியக்காரனுடைய நெஞ்சி பிளக்கும்படியாக, வேதனைப்படும்படியாக ஏன் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறார்? என்ன கேட்கிறார்? அவர் தந்தா நீ கொடு, தராட்டா அவர்கிட்ட கேட்கவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆடுகளை தகன பலியாக நீ எனக்கு செலுத்தவும் இல்லை, உன் பலிகளினாலே, உன் துதிகளினாலே, உன் ஆராதனையினாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. அப்படிப்பட்ட உன்னிட்ட நீ காணிக்கத்தான்னு உன்னிட்ட சொல்லவும் இல்லை. நான் உன்னை சங்கடப்படுத்தவும் தூபம் காட்டும்படி ஆண்டவருக்கு தூபத்தை போலத்த ஆராதனை செலுத்துகிற செலவு கூட உன்னிட்ட கேட்கல. வருத்தப்படுத்தாமல் இருந்தாராம். 24, நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் தினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி. இது பழைய ஏற்பாட்டில் சொன்ன 2 வார்த்தைக்கும் பதிலை சொல்லி தருகிறேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும், நீ ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய நறுமண பட்டைகளை நீ செலுத்த வேண்டிய நேரத்தில் செலுத்தாம உன் விருப்பத்துக்கு, உன் சுய நினைவுக்கு உன் இருதயத்தை மாற்றி மாற்றி ஆண்டவருடைய உடன்படிக்கையை அபத்தமாக்கி போட்டாய் என்று அர்த்தம். 2வது பாரு, உன் பலிகளினால் தினத்தினாலும் என்னை திருப்தியாக்காமலும் உன்னுடைய ஜபம்
உன்னுடைய வேதம் வாசிப்பு, உன்னுடைய துதியினால் என்னை திருப்தியாக்கலன்னு சொல்லுகிறார். திருப்தியாக்கலன்னு சொல்லுகிறார். ஆண்டவராகிய தெய்வம் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, திருப்தியாக்காமல் உன் பாவங்களினால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விக்கிரக ஆராதனைக்கு ஒத்த சாபமான காரியங்களுக்கு கொடுத்து பாவத்தின் மேல் பாவத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் என்று கர்த்தராகிய தேவன் இன்று ராபோஜன பந்தியில் கைபோடுகிற ஆண்டவருடைய பிள்ளையாகிய உங்களை பார்த்து, சீர்கெட்டு போன உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவரை வருத்தப்பட்டினதனுடைய வெளிப்பாடுதான் ஆண்டவர் தந்த இந்த வார்த்தைகள். பரத்திலிருந்து உபதேச வார்த்தைகளும் ஆண்டவர் தந்த வசனங்களும் சற்று சிந்தித்து பார்ப்பீர்களானால் அது உங்களுக்கு நலமாயிருக்கும், அது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்று உன் இருதயத்தை சுத்திகரிப்பாயானால், சீர்கட்டு போன அவருடைய குமாரரே, அவருடைய குமாரத்தியே, நீ உன் இருதயத்தை சுத்திகரிப்பாயானால் பாதுகாக்கப்படுவாய். இல்லாவிட்டால் அந்தோ பரிதாபம். அவர் உனக்காக சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் அது குற்றம் உள்ளதாய் மாறும். உனக்காக சிலுவையில் பிக்கப்பட்ட சரீரம் அசுத்தம் என்று சிந்திக்க தோணும். அப்படி செய்வாயானால் ஆண்டவராகிய தேவன் உனக்கு செய்கிற பாடுகள், உபத்திரவங்கள் கொஞ்சம் மஞ்சம் அல்ல. யோசித்து பார்க்க சொல்லுகிறார். எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனம். வேகமாக. தேவனுடைய குமாரனே, பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை, ஆண்டவராகிய தேவனோடு நீ செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அவர் சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தை உன் சிரசிலே தளித்து, சபைக்கு முன்னால, சங்கத்துக்கு முன்னால, ஜனங்களுக்கு முன்னால செய்த உடன்படிக்கையின் அடையாளத்துக்காக மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அந்த உடன்படிக்கை செய்த இரத்தத்தை நீ அசுத்தம் என்று எண்ணி, உடன்படிக்கை செய்வதற்காக உனக்கு தந்த பரிசுத்த ஆவியை நீ அசுத்தம் என்று எண்ணினால் எவ்வளவு கொடிதான ஆக்கினை உண்டு என்று சிந்தித்து பார்க்க வேண்டுமா? இன்று உன் இதயத்தை நீ சுத்திகரித்தால், வாசியுங்கள் ஏசாயா 43:25-26. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த இயேசு, அதுதான் காலத்து செய்தியில ஆண்டவராகிய தேவன் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் சுகமாக்கினது யார்? அந்த தெய்வம் யார்? அந்த தெய்வம் எப்போது இருந்தார்? அந்த தெய்வம் எப்படி இருந்தார்? அந்த தெய்வம் எப்படியெல்லாம் சிருஷ்டித்தார்? அதே தெய்வம் இன்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் உனக்காக எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுப்பதற்காக ஆயத்தமா வந்திருக்கிற அந்த இயேசு சொல்லுகிறார், இன்று உன் ஆத்மா ஆவியை சுத்திகரித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று. 25வது வசனத்தை வாசி. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன். அதுதான் அவர் நிமித்தமாக, அவர் சரீரத்திலே பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அவர் சரீரத்திலே துக்கங்களை ஏற்றுக்கொண்டு, அவர் வேதனையோடு உன்னுடைய பாவத்தை குலைத்து போட்ட தெய்வம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பினால், உன் ஆவி ஆத்ம சரீரத்தை சுத்திகரித்தால் உன் பாவத்தை நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். வாசி 26. நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல்லு. ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா? வழக்கை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு. வாசி 26. நாம் ஒருவரோடு ஒருவர்
வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை எல்லாம் எங்கிட்ட சொல்லுன்னு கர்த்தராகிய தெய்வம் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஊழியக்கார்ட்ட சொல்லாத. ஒரு தரம், 2 தரம், 3 தரம். இனி ஊழியக்காரன் சொல்லாத. கடைசி தடவையா ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு. ஆண்டவரே, நான் நீதிமானாய் விளங்க வேண்டும். நான் என்ன தவறு செய்கிறேன், என்ன உபத்திரவம் செய்கிறேன், என்ன தீங்கு செய்கிறேன் என்று உன் வழக்க ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல சொல்லுகிறார். இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல சொல்லுகிறார். திருச்சபை ஒழுங்குபடி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இடக்கூட்டம் 1, ஆயத்த ஆராதனை, இந்த 3ஐயும் செய்யாத ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் வழக்க கர்த்தரிடம் போய் சொல்லுங்கள். கர்த்தரிடம் போய் சொல்லுங்கள். சொல்லி வழக்காடி தீர்த்து நீ நீதிமானாய் வந்தால் அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18, 19 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். உன்னுடைய பாவங்கள் வாசிங்க. ஏசாயா 1, 18, 19. வழக்காடுவோம் வாருங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். நீ நீதிமானாக விளங்கும்படியே உன் வழக்க கர்த்தர்ட்ட சொல்லு. அது நீதி இருந்தால் கர்த்தராகிய தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்தின்படி இரத்தத்தை சிந்தின, சரீரத்தை கிழிக்கப்பட்டதை, அவர் உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய சாபத்தை குலைத்து போடுவதற்காக, ஒருவேளை உன்னுடைய நீதி சரியாயிருந்தால் அவர் உன்னை நீதிமானாய் கண்டு கொள்வார். அப்படி கண்டு கொள்வதற்காக கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். பந்தியில கை போடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறார், உன்னோடு வழக்கு இருக்கிறது. வாசி 18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் ரொம்ப சிவப்பாக இருந்தாலும் கொடூரமாக இருந்தாலும் வெண்மையாக மாற்றுகிற நல்ல தேவன். 19 வாசி. எப்படிப்பட்ட கொடூரமாக இருந்தாலும் பஞ்சை போல ஆகும். மனம் பொருந்தி இன்னைக்கு செவி கொடுத்தால் இதாகும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழக்கை எங்கிட்ட கொண்டு வா. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நீ நீதிமானா இருப்பாயானால், ஆக வேண்டுமானால் உன் வழக்கை என்னிடம் வந்து சொல்லு. ஆண்டவரோடு உடன்படிக்கை மீறினது தவறல்ல. ஆண்டவருடைய திருச்சபையின் ஒழுங்குக்கு தந்த 3 நாளையும் கடைபிடிக்காதது அது தவறல்ல. ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை நிமித்தம், என்னுடைய உலகத்தின் சிச்சுவேஷன் நிமித்தம் நான் இதை தகர்த்து போட்டு விட்டேன் என்று சொல்லி நீ நீதிமானாய் ஆவு. இன்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீ செவி பொருந்தி காது கொடுத்து இருதயத்தில் கேட்டு ஏற்றுக்கொண்டார் எப்பேற்பட்ட துன்மார்க்க தனத்தையும் அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு நன்மை செய்ய ஆவலாய் இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறது? யாரெல்லாம் உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்றது? அவர் உன்னிடம் கேட்கிறது என்ன? 1000 10,000 குடம் எண்ணெயை கேட்கல, சாக்கு கணக்கில் கொழுப்ப கேட்கல, நல்ல துடைச்சந்த கேட்கல. உன் துதியை ஆண்டவருக்கு கொடுக்க கேட்கிறார். உன் ஜெபத்தை ஆண்டவருக்கு கொடுக்க கேட்கிறார். நீயோ என்னுடைய வர்த்தகம் பெருசு, என்னுடைய வேலை பெருசு என்று இந்த எகிப்தியனுடைய
வருமானத்தை போலத்த வருமானத்துக்காக ஆண்டவரை மறந்து ஆண்டவரை இழந்து போகிறாய். இப்பொழுது நீ செவி கொடுத்து பொருத்தனையோடு செவி கொடுத்து மனம் திரும்பினால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் ரெண்டே வாசிக்க கேட்போம். மற்றவர்கள் மேல அல்ல, தங்கள் சிந்தனையின்படி யோசனையின்படி தன்னுடைய இருதயத்தை மாற்றி மாற்றி அமைக்கிறவர்களுக்கு அல்ல, சீர்கட்டு போய் இருந்து மனம் திருந்தாந்தவர்களுக்கு அல்ல. இன்று கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் நீ இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உன் செவி பொருந்தி காது கொடுத்தால், செவி கொடுத்தால், உன் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் அதான் தாகமாய் இருக்கிறவர்களுக்கு மட்டும். நான் இப்படிதான் இருப்பேன், நான் இந்த மாதிரி தான் செய்வேன். எங்க கஷ்டம் அங்க நின்று மைக்கில் பேசியவனுக்கு யாருக்கு தெரியும்? எனக்கு வர்த்தகம் இருக்கிறது, எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு தொழில் இருக்கிறது, இல்லை இங்கே அரசாங்கத்தில் வேலை இருக்கிறது என்று சொல்லி தட்டி கழிப்பவர்களுக்கு அல்ல, தாகம் உள்ளவர்களுக்கு மட்டும். ஆமென், ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் நீ பாவம் செய்தது நிமித்தம், அக்கிரமம் செய்தது நிமித்தம் வறண்டு போன சூழ்நிலையில இருந்தாலும், ஒருவேளை உனக்கு வசதி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு தாகம் தீர்க்கக்கூடிய ஜீவ நதியை தரமாட்டார். நினைச்சு பாரு. நீ பரிசுத்த ஆவி நிறைஞ்சி ஒருமனப்பட்டு துதிச்சு எத்தனை நாள் ஆகுது? சகோதரி சகோதரா, யோசித்து பார். எத்தனை நாள் ஆச்சு? உனக்கு தாகம் இல்லை. தாகம் இல்லாதவர்களுக்கு தண்ணி ஊற்றி கொடுத்தனா அது சளிச்சு போகும், அது ருசி வராது. தாகம் இல்லாதவன்ட தண்ணி குடிச்சா ஓங்காலம் வரும், ஓங்காலம். தாகம் உள்ளவனுக்கு தான் கர்த்தர் ஜீவ நதியை ஊற்றுகிறார். சிந்தித்து பாருங்கள். வறண்ட நிலத்தின் மேல் நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால், வறட்சியான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாம, இல்ல உலக ஐஸ்வர்யம் இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாம வறட்சியாய் இருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். பொங்கி வடியும் ஆறுகளை ஊற்றுவாராம். ஆசீர்வாதத்தின் திரட்சி பொங்கி வடியமாம். ஆண்டவருடைய அபிஷேக தைலத்தினால் நிரப்பி வடிய வைப்பாராம். நீ செத்து போனா எங்கே போற? அருமை சகோதரியே, அருமை சகோதரனே, நீ செத்து போன எங்க போற? இந்த சுத்திகரிப்பில் இருந்து பிரயோஜனம் உண்டா? இந்த ஆயத்த ஆராதனையில் இருந்து பிரயோஜனம் உண்டா? இந்த ராபோஜன பந்தியில் இருந்து பிரயோஜனம் உண்டா? நீ எத்தியோப்பியத்தின் வர்த்தகத்தை செய்து கோடி கணக்கில் பணத்தை உண்டாக்கி பிரயோஜனம் உண்டா? இல்லை லட்சக்கணக்கில் பணத்தை உண்டாக்கி பிரயோஜனம் உண்டா? நல்ல விதமான ஆகாரத்தை சாப்பிட்டு பிரயோஜனம் உண்டா? விதமான ட்ரெஸ்ஸை உடுத்தி பிரயோஜனம் உண்டா? நீ அர்ப்பணித்து நகைகளை கலத்தி பிரயோஜனம் உண்டா? நீ ஆண்டவருடைய வெண் வஸ்திரத்துக்கு அடையாளமான வெண்மை துணியை போட்டு பிரயோஜனம் உண்டா? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அத்தனையும் வீண் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அத்தனையும் வீண் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். வாசி 3வது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நம்முடைய முற்பிதாக்கள் செய்த சாபம்
ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அர்ப்பணித்தவர்களுடைய வாரிசுகளாகிய நீங்கள் 3ஆம் தலைமுறை மட்டும் 4ஆம் தலைமுறை மட்டும் 7ஆம் தலைமுறை மட்டும் பின்னுக்கு வந்து கொண்டிருந்த சாபத்தை பெற்ற நீங்கள், ஐயோ சாபத்தின் மிகுதியால் குடும்பமே சீர்கட்டு போன சூழ்நிலையில் இருந்த நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் மட்டுமில்ல, ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி ஆண்டவரை கனப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது நிமித்தம், ஆண்டவரை துதிக்கிறது நிமித்தம் உங்கள் சந்தானமும் சந்ததியும் சந்ததியின் சந்தானமும் ஆசீர்வதிக்கப்படுமா? என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக உலகத்தினுடைய சந்தோஷத்திற்காக ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையின் திருச்சபை ஒழுங்கை மீறி கொண்டிருக்கிற நீ உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய மனைவியை மட்டுமல்ல, உன்னுடைய புருஷனை மட்டுமல்ல, உன்னுடைய சந்ததியையும் சந்ததியின் சந்தானத்தையும் சீர்கெடுத்து கொண்டிருக்கிறாய் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சலித்து போயிருக்கிற உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இகழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறேன் என்று செய்கிற தத்திரியும் ஆண்டவருடைய பாதைக்கு நேர்மையில்லாத துரோகத்தை செய்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அருமை சகோதரனை சகோதரியே, நீங்கள் மட்டுமல்ல கெட்டு போகிறது, சீர்கட்டு போகிறது, உங்கள் சந்ததியும் உங்கள் சந்ததியின் சந்தானமும் சீர்கட்டு போகுதாம். நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால், நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் அவர் உன் சந்ததியையும் உன் சந்ததியின் சந்தானத்தையும் உன்னையும் திருப்பி எழுப்பி கட்டி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் பிள்ளைகளுக்காக சம்பாத்தியம் வேணும், பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கிற விரக்தியோடு ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டு ஆண்டவருடைய சமூக தப்பத்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாத முறையோடு புசித்து கொண்டிருக்கிற உங்களை குறித்து கர்த்தர் எச்சரிக்கையாய் சொல்கிறார், நீங்க மட்டுமில்லை இதில் அகப்படுகிறது, 7 தலைமுறை மட்டும் அகப்பட்டு கொண்டிருக்கும் என்றதை ஆண்டவராகிய தேவன் திட்டவட்டமாக வெளிப்படுத்துகிறார். தாகம் முழுந்தால் தண்ணீரை ஊற்றுவார், தாகத்தினால் வறண்டு போயிருந்தால் பெரிய ஆற்றை ஊற்றுவார். உன்னுடைய சந்ததியையும் உன்னுடைய சந்ததியின் சந்தானத்தையும் அவருடைய ஆவியினால் நிரப்பி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் உங்கள் சந்தானங்களை சாபத்துக்கேடாக விட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சந்ததியை சாபத்தை பெற்றுக்கொள்ள வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன்? உங்கள் தகப்பன்மார்கள் உங்கள் பிதாக்கள் உங்களுக்கு வைத்த சாபம் போராதா? அதை கர்த்தர் முறித்து வைத்திருக்கிறாரே, அதை உன்னை விட்டு விலகி வைத்திருக்கிறாரே. உன் பிதாக்கள் புசித்த காய் பிள்ளைகளுக்கு கூச வேண்டாம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த பிதாக்களுடைய சாபத்தையும் அக்கிரமத்தையும் ஆண்டவருக்கு பிரியமில்ல ஆராதனையும் மந்திர தந்திரங்களும் சூனியங்களும் கர்த்தருக்கு பொருத்தனை செய்தும் செய்யாமலும் வாழ்ந்து கொண்டிருந்து உன்னுடைய வாழ்க்கை சீர்கட்டு போனதை, உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்த பாடுகள் உபத்திரவங்களை, உன்னுடைய வாழ்க்கையில் வந்த உபத்திரவங்களை நீ மறந்து போனாயோ? இன்னும் உன் சந்ததிக்கும் சந்ததியின் சந்தானத்திற்கும் 7 தலைமுறைக்கு இன்னும் சாபத்தை வருத்தி வைக்க உன் இருதயம் எப்படி கடினப்படுகிறது? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நீங்கள் இப்படி ஆண்டவருடைய உடன்படிக்கை மீறி போகிறது உங்கள் சந்ததியை சபிக்கப்பதற்காக இடம் கொடுக்கிறீர்கள். உங்கள் சந்தானம் சபிக்கப்பட்ட 7 தலைமுறைக்கு சாபத்தை வாங்கி நீங்கள் பிள்ளைகளுக்காக வைத்து போகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 4வது வசனம்,
அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்காலின் ஓரங்களில் உள்ள அலறி செடியை போல வளருவார்கள். நீங்கள் இருதயம் பொருந்தி செவி கொடுத்தால் உங்கள் பிள்ளைகள் இவ்வண்ணமாக ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய அபிஷேகத்தை பெற்று அரளிச்செடியை போல வளருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரளிச்செடிக்கு ஒரு குணம் உண்டு. அந்த செடி நல்ல செழிப்பா வளரும். அந்த செடி நல்ல அழகா பூக்கும். இந்த அழகை கண்டு பறித்து ஒருவன் புசிப்பானானால் அவன் செத்து போவான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகள், கர்த்தருடைய திருச்சபை ஒழுங்க கடைபிடிக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய மகிமைக்குள் இருக்கிற பிள்ளைகளாகிய உங்களுடைய பெண் பிள்ளைகளை யார் பறித்தாலும் செத்தான் என்று அர்த்தம். இந்த விட ஆசீர்வாதம் வேற என்ன வேணும்? ஆனால் நாமோ சீர்கெட்டு போன அவருடைய குமாரர்களைப் போல, குமாரத்திகளைப் போல ஆண்டவருடைய ஆராதனை ஒழுங்கை தடை செய்து நம் மனம் வந்தது போல நம்ம வழியை மாற்றி மாற்றி அமைத்து நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து போட்ட சீர்கெட்ட இஸ்ரவேலை போல இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி தருகிறார். மனம் திரும்ப மனதா இருந்தால் மனம் திரும்ப.